Welcome, Alpha. Greetings to you in the mighty and matchless name of my Lord and Savior Jesus Christ. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி ரோமன் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிப்போம். வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறது. அடுத்தது வசனம் சொல்லுது, கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை எண்ணப்படாமல் கடன் எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமாக்கிறவனுக்கு விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். இங்கே விசுவாசத்தை குறித்து பேசுகிறது. ஸோ தேவனை விசுவாசித்தான் ஆபிரகாம். தேவனிடத்தில் சேர்த்துறதுக்கு ஒரு செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் இருக்கும், ஒரு குணாதிசயங்கள் இப்படி இருந்தால் தான் அவருக்கு சேர முடியும். ஏன்னா தேவன் பரிசுத்தம் உள்ளவரும் மகா பரிசுத்தம் உள்ளவருமாக இருக்கிறபடினால் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர்களை சேருகிறவர்களுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் படி இருந்தால் தான் சேர முடியும். இப்போ ஒரு ஆள் ஃப்ரெண்டோட சேரணும்னா அந்த ஆளோட கேரக்டருக்கு போகணும், அந்த கேரக்டருக்கு போகணும். இப்போ அது மாதிரி நம்ம தேவனோட கேரக்டரோட சேர முடியாது. மகா பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே அவருக்கு பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறதுக்கு அவரோட சேர்றதுக்கு அவரோட மூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வேண்டியது தான் விசுவாசம். அந்த விசுவாசம் இல்லாமல் எந்த மனுஷனும் தேவனை பிரியப்படுத்தக்கூடாத காரியம். ஸோ அவர் என்ன சொல்லிட்டாரு, உன்னால் முடியாது, அதனால் நீ விசுவாசத்தை கொண்டு என்னை பாரு, நான் உனக்கு அவைலபிளாக இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்வேன். இதுதான் தேவன் சொல்லுகிறார். இந்த வசனத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஆபிரகாம் அப்படிதான் விசுவாசித்தார், அது அவர் கர்த்தர் நீதியாக எண்ணினார். அதே போல நமக்கும் நீதியாக எண்ணுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.